எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள் இருக்கு. முக்கியமா எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் அங்க அவங்க ப்ராஜெக்ட்ஸை ஆரம்பிக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இல்லையா? அதை வச்சுதான் இந்த உரையாடலே. ஆமா, அந்த அறிவிப்பே சுவாரஸ்யமா இருக்கு. கிருஷ்ணகிரிய பத்தி அவங்க எந்த சொல்லிருக்காங்க? கல், மண், உறுதி நிலம்னு. ஆமா, அதோட எஸ்ஆர் பில்டர்ஸோட வாசகமும் பாருங்க. மரபு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது, நம்பிக்கை கொண்டு எதிர்காலம் கட்டப்படுகிறது. இது கேட்கவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? நிச்சயமா. ஏன்னா கிருஷ்ணகிரி அதுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டின் நுழைவாயில்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஓஹோ. ஒரு பக்கம் கர்நாடகா, இன்னொரு பக்கம் ஆந்திரா பார்டர். ஆனா நடுவுல தமிழ் பண்பாடு ஆழமா இருக்கு. இதுவே ஒரு ஸ்பெஷல் தானே? சரிதான். அந்த கல் மண் உறுதிங்கிறது வெறும் மண்ணை மட்டும் குறிக்கல போல. இல்லவே இல்ல. அதோட வரலாறு, அங்க வாழ்ந்த மக்கள், அவங்களோட அந்த உறுதி, இதெல்லாம் தான் அது. கிரானைட் மலைகள், அந்த கோட்டைகள்லாம் அதோட சாட்சி. வரலாறுன்னு சொன்னீங்க. பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகரம், திப்பு சுல்தான் வரைக்கும் போகுது. ஆமா, பெரிய வரலாறு. குறிப்பா அந்த கிருஷ்ணகிரி கோட்டை பாத்திருக்கிறீங்களா? அந்த கரடு முரடான பாறை மேல நிக்கும். போட்டோல பாத்திருக்கேன். பிரம்மாண்டமா இருக்கு. அது வெறும் ஒரு கட்டிடம் இல்ல, பல நூற்றாண்டுகளோட கதை சொல்லுது. அந்த உறுதி, அந்த பின்னடைவு, அதெல்லாம் அந்த கோட்டையில தெரியுது. ஓ, அப்படியா விஷயம்? அப்ப அந்த நிலப்பரப்பே அந்த மாவட்டத்தோட ஒரு அடையாளம் மாதிரி. மிகச் சரியா சொன்னீங்க. இந்த வரலாற்று முக்கியத்துவத்தை நாம இன்னியோட பொருத்தணும். அந்த பன்மொழி சூழல், ஆனா தமிழ் கலாச்சாரம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இன்னைக்கு கிருஷ்ணகிரி. இயற்கை வளமும் அங்க அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ராயக்கோட்டை மலைகள். ஆமா, பசுமையா இருக்கும். தென்பெண்ணை ஆறு, அமைதியான ஒரு சூழல். அப்புறம் முக்கியமா சொல்ல வேண்டியது மாம்பழம். கிருஷ்ணகிரி மாம்பழம் சொல்லவே வேணாம். உலக அளவுல பிரபலம். இந்தியாவோட மாம்பழ ஏற்றுமதியில இதுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? கண்டிப்பா. அது வெறும் விவசாயம் இல்ல, அந்த மாவட்ட பொருளாதாரத்தோட ஒரு அங்கம். செழிப்ப காட்டுது. ஆனா கிருஷ்ணகிரி வெறும் பழங்கால கோட்டை, மாம்பழத்தோட்டம் மட்டும் இல்லையே. அதுதான் முக்கியம். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாறிட்டு வருது. குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி. ஆமா, இண்டஸ்ட்ரீஸ் வருது. நல்ல டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி இருக்கு. புதுசா யோசிக்கிற இளைய தலைமுறை இருக்கிறாங்க. ஒரு நவீன முகமும் உருவாயிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் எஸ்ஆர் பில்டர்ஸ் மாதிரி நிறுவனங்கள் வராங்க. ஆமா, இங்கதான் அவங்களோட அந்த வாசகம். மரபு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது, நம்பிக்கை கொண்டு எதிர்காலம் கட்டப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமாகுது. அவங்க அறிவிப்புல என்ன சொல்றாங்க? நீடித்த மலிவு விலை வீடுகள், அப்படிதானே? ஆமா, மக்களுக்கு ஏத்த மாதிரி, அதே சமயம் நேர்த்தியா இருக்கணும், நவீன கட்டமானமா இருக்கணும். அதுவும் இல்லாம நவீனத்தையும் பாரம்பரியத்தையும் இணைக்க போறோம்னு வேற சொல்றாங்க. அதான் கிருஷ்ணகிரி நகரம், ஓசூர், பர்கூர், ராயக்கோட்டை, ஊத்தங்கரேன்னு முக்கிய இடங்கள்ல கவனம் செலுத்த போறாங்களாம். இந்த பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைக்கிறது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிற இடத்துல இது எப்படி? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. கிருஷ்ணகிரிக்கு 2 முகம் இருக்கு. ஒன்னு அதோட ஆழமான வேர்கள், வரலாறு, பண்பாடு, இயற்கை. இன்னொன்னு எதிர்கால வளர்ச்சி, தொழில், கட்டமைப்பு, நவீன வாழ்க்கை. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுதான் சவால். சரி. இந்த இடத்துல எஸ்ஆர் பில்டர்ஸ் மாதிரி வர்றவங்க வெறும் பில்டிங் கட்டல, அவங்க இந்த சமன்பாட்டுல ஒரு பாட்டாக போறாங்க. ஓகே, அவங்களோட பங்கு முக்கியமா இருக்கும் போல. ஆமா, அவங்களோட திட்டங்கள் அந்த ஊரோட தனித்துவத்தை கெடுக்காம வளர்ச்சிக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கணும். அவங்களோட அந்த வாசகமே அதைத்தான் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, கிருஷ்ணகிரிங்கிறது வெறும் கல் மண் இல்ல, அது வரலாறு, உறுதி, அதே சமயம் எதிர்காலத்துக்கான ஒரு ஆற்றல். அப்படிதானே? நிச்சயமா. எஸ்ஆர் பில்டர்ஸோட வருகை இந்த மாறி வரும் சூழல்ல ஒரு புது அத்தியாயம் மாதிரி. சரி. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் கிருஷ்ணகிரி கோட்டை மாதிரி பழங்கால சின்னங்கள், அதோட வரலாறு, அந்த உறுதி. இன்னொரு பக்கம் நவீன தொழில் வளர்ச்சி,
எஸ்ஆர் பில்டர்ஸ் மாதிரி புதிய கட்டுமானங்கள், எதிர்கால கனவுகள், இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது கிருஷ்ணகிரியோட அடுத்த கட்ட அடையாளம் எப்படி உருவாகும், இந்த புதிய முயற்சிகள் அந்த அடையாளத்தை எப்படி வடிவமைக்கும், வெறும் பொருளாதார வளர்ச்சியை தாண்டி அந்த மண்ணோட ஆன்மாவை தொட முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.